ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 50 பேருக்கு ஒரு பார்ட்டி மெனு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்க மெனு வந்து இட்லி, 2 வகையான சட்னி, சாம்பார், வெண்பொங்கல், அதேமாதிரி வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெசர்ட். இதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். சாமி கும்பிட்றதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 50 பேருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்பாருக்கு தேவையான பருப்பை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து வேக விடுறேன். ஏன்னா நமக்கு அடுப்பில் வேலை இருக்கும்போது இது தானாக அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நான் வந்து பிரியாணியை வந்து ரெடி பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பருப்பு வேக போட்டால் அதுவே வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இப்போ வந்து எனக்கு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு. வெங்காயத்தை வதங்க விட்டுட்டு நான் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அரிசி எல்லாமே ஃபஸ்ட்டே ஊற போட்டு வச்சுட்டேன். ஸோ வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும்னு ரெசிபி வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக போடல. பட் ஆனால் இது வந்து ஒரு பார்ட்டி மெனுக்கான ஐடியாவாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து இந்த வெஜிடபிள்லாம் நல்லா வேக விட்டுட்டேன். இதை வேகும் போதே வந்து அடுத்து வந்து நான் ஒரு டெசர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டெசர்ட் அதை வந்து ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து ஜவ்வரிசியை வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பாலில் வந்து ஜவ்வரிசி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலில் ஜவ்வரிசியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த டெசர்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கண்டென்ஸ்டு மில்க், அதுக்கப்புறம் வந்து மாம்பழத்தோட சங்க்ஸு. எனக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் கிடைக்காது. அப்பப்போ வந்து டைஸ்டு மேங்கோஸ் வந்து நான் இந்த டின்னில் உள்ளது யூஸ் பண்ணிக்குவேன். அதேமாதிரி ஸ்வீட்டுக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு சுகர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, வேக வச்ச ஜவ்வரிசி, இவ்வளோதான் இன்க்ரீடியண்ட். இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டான ஜவ்வரிசி மேங்கோ டெசர்ட் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து சாகோ மேங்கோ டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்க. உள்ள டின்னுக்குள்ளே இருக்க மாம்பழம் வந்து இப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். சுகர் வாட்டரில் வந்து அவங்க வந்து சோக் பண்ணி வச்சுருப்பாங்க. மேங்கோ ஃப்ரெஷ்ஷான மேங்கோ கிடச்சி போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள், பட் அன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்க்ரீடியன்ட் இன்னொரு தடவை சொல்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க், மேங்கோ, ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வந்து பால், தேவைப்பட்டால் சுகர், இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிடலாம். தேவைப்பட்டால் ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம். இப்படி இல்லைனாலுமே அப்படியே இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், உடனே சாப்பிட்றதுக்கு. பட் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறனால நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்து நான் வெளியில் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா எனக்கு ஏற்கனவே வந்து பிரியாணி வந்து நான் தம் போட்டுட்டேன். இதை தம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து அடுத்து செய்ய போகிறது சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஏர்லியாகவே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் 1 by 1 செஞ்சிட்ருக்கேன். பட் நம்ம வந்து செய்கிறதுக்கு டோட்டலாக இதெல்லாமே செய்கிறதுக்கு டோட்டலாக ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே செஞ்சிடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இது 3 இன்க்ரீடியன்ட் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியது தான். நல்லெண்ணெயில் வந்து வரமிளகாயை நல்லா ரோஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் லைட்டாக ரொம்பவும் கருகிடாமல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்து இதை ஃபுல்லாக நான் வேக விட போகிறேன். தேவைப்படுறவங்க பூண்டும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு. ஸோ இது 3 மட்டும் நான் சேர்த்துட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அரைச்சி தாளிச்சிட்டேன். அவ்வளோதான். இது வந்து வெங்காய தக்காளி சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் பருப்பு வேக வச்சுருக்கேன். ஒரு டெசர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சட்னியும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தம் போட்ட பிரியாணி வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த தம் இருந்து எடுத்துட்டு எண்டில் வந்து நெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லிலாம் சேர்த்து அதை வந்து நான் செய்ய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தேன். நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து இதை மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து அன்றைக்கி வந்து ஜீரக சம்பாலா தான் பண்ணியிருந்தேன். இது வெந்ததுக்கு இப்போ எனக்கு சட்னிக்கும் வெந்துருச்சு. அதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் ட்ரேயில் மாற்றி வச்சுட்டேன். நம்ம செய்ய மாற்றி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் பண்ணுறது வந்து அது வெண்பொங்கலுக்கு வந்து எல்லாமே ஒன்றா கலந்து அதை வந்து நான் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான மசாலா வந்து வறுத்துட்ருக்கேன். நான் சாம்பார் பொடி போட்டுட்டு எண்டில் வந்து இதை வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி மல்லி, அதுக்கு முழு மல்லி, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து மிளகு. சீரகம், மிளகு ஒரு டீஸ்பூன்னா, மல்லி வந்து ஒரு
1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 4, 5 இது வந்து அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் சாம்பார் பொடியுமே போட்டுக்கிட்டேன். இதை எண்டில் நம்ம இட்லி சாம்பாருக்கு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி சாம்பாருக்கு வந்து பருப்பும், அதாவது துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து வந்து வேக விட்டோம்னா ஈக்குவலாக எடுத்து வேக விட்டால் இட்லி சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்டில் இந்த மசாலா ஆட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் சாம்பார் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பொடியை தான் நான் எண்டில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து நான் வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நான் சாம்பாருக்குமே தாளித்து விட்டு அது இன்றைக்கி வந்து நான் ப்ளைன் சாம்பார் வெறுமனே காய்கறியெல்லாம் போடாமல் தான் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து சாமி பிரசாதத்துக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து வேக வச்சிட்ருக்கேன், பாசிப்பயறு. ஸோ இப்போ பொங்கல் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அது கொதிக்க விட்டு நான் அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுட்டு சாம்பாருக்கான வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இப்போ எனக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக தேங்காய் சட்னி வந்து நான் வந்து அரைச்சிட்ருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டேன். சாம்பார் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இட்லி வந்து நான் ஊற்றினேன். இட்லி பார்த்திங்கன்னா நான் 2 பாத்திரத்தில் ஊற்றினேன். என்கிட்ட ரொம்ப பெரிய பாத்திரம் இல்லாதனால என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்தும் ஒரு 20 இட்லி அதில் ஊற்றலாம், என்கிட்ட இருந்ததுலையும் 20 இட்லி ஊற்றலாம். இதில் 3 தடவை நான் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ 50 பேருக்கு வந்து ரொம்ப சூப்பராக நம்மனாலே வீட்டில் செய்ய முடியும். இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து வெண்பொங்கல், பிரியாணி, அப்புறம் ஒரு டெசர்ட், இதெல்லாம் தான் அன்னைக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்த ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.